Jesus, praise the Lord. Thank you, Jesus. Wonderful presence. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேலரை ஒளிபரப்பு 4வது நாள் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே 4 மாவட்டங்கள் இந்த லாக்டவுனில் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த காலை 10 மணிக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் அநேகர் இந்த நேரலை ஒளிபரப்பில் ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிகிறீர். அதற்கேற்ற ஆண்டவரே ராஜா, நாங்கள் பதில் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன் என்பதை நீ நிரூபித்து காட்ட போறீங்க ராஜா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைத்தையும் நீர் செய்கிறவர் என் தேவன். நீர் எண்ணி முடியாத காரியங்களே, அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். அனைத்தையும் அவர் செய்கிற தேவன். நல்ல சந்தோஷமா கைத்தட்டி சேர்ந்து பாடலாம். ஆமென். ஜீசஸ். கைத்தட்டலாமா? சேர்ந்து சேர்ந்து கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சேர்ந்து பாடலாமா? ஆண்டவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. கரங்களை தட்டலாமா? சொல்லுங்க. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். ஜீசஸ். சேர்ந்து ஆண்டவரே, புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே.
அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஆண்டவரே, செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சொல்லுங்க கைத்தட்டி, ஆண்டவரே, சிலுவையின் நிழலில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே சுகமானேன் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே சுகமானனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. இந்த காலை நேரத்தில் அனைத்தையும் அருளி செய்கிறவர் அவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் நம்ம பாடுறோம், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சேர்ந்து பாடலாமா? ஆண்டவரே,
அவர் தண்ணீரை கடந்து வர செய்கிறவர், தண்ணீர் மேல் நடந்து வந்தவர், எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுவர். அவரை பார்த்து சொல்லுங்க. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. சந்தோஷமா கைத்தட்டி நல்ல சந்தோஷமா ஆண்டவரே, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி நன்றி. ஜீசஸ், ஆண்டவரே நன்றி அப்பா. உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினீர், நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கினீர், நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஆண்டவரே, ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, உமக்கு நன்றி ஐயான்னு சொல்லி, எஸ் ஆமென். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இது
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமென். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன் ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் அப்பா பலத்தால். நன்றி நன்றி ஐயா. அவர் சொன்னார், என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அவர் வாக்கு மாறுவாரா? அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். அதனால்தான் நாம் பாடினோம், ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார். அவரை நோக்கி கூப்பிட்ட உடனே கர்த்தர் எல்லா இடுக்கங்களில் இருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை வாழ வைத்த தெய்வம் அவர். நம்மை வாழ வைத்த தெய்வம் அவர். அவர் ஒரு நாளும் நாம் சோர்ந்து போகவோ அல்லது கண்ணீர் விடவோ அல்லது கவலைப்படவோ ஒரு நாளும் கூடாது. ஏனென்றால் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஏசப்பா, எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் ஒருவரையும் தாக்காதபடி ஆண்டவரே, ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படி ஆண்டவரே, மரணங்கள் நேரிடாதபடி ராஜா உம்முடைய பாதுகாப்புக்குள் ஆண்டவரே நீ நடத்தி செல்லும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கவனிங்கள், சங்கீதம் 46 சங்கீதம் 7 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதக்காரன் மூலமாய், சங்கீதம் 46:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதனாலதான் அந்த பாட்டு பாடணும். அனைத்தையும் அருளி செய்கிறவர், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர், இதுவரை நம்மை நடத்தினவர். அதனால்தான் அந்த பாடல் பாடினோம். அன்புக்குரியவர்களே கவனிங்கள், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆனால் அந்த வசனத்துல ஒரு அடைப்பு குறிக்குள்ளே சேலா என்கிற பதம் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதை சற்று கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். சங்கீதம் 46:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆனால் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஆண்டவர் சேலா என்கிற இந்த வார்த்தையை ஆண்டவர் போட்டு வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். கவனிங்கள், இந்த வசனத்தின் முடிவிலே சேலா என்ற பதம் வருவதை சற்று கவனித்து பாருங்கள். சேலா என்னும் சொல் சங்கீதங்கள் இதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சேலா என்கிற பதம் சங்கீத புஸ்தகத்தில் மாத்திரம் 71 முறை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் ஆபக்கு 3ஆம் அதிகாரத்தில் 3 முறை காணப்படுகிறது. ஆபக் என்ற புத்தகத்தில் 3 முறை இந்த வார்த்தை காணப்படுகிறது. சேலா என்பது அடைப்புக்குறிக்குள் போடப்பட்டிருப்பதினாலே அநேகர் அதை முக்கியமான வார்த்தையாய் எண்ணுவது இல்லை. வேதாகமத்தின் பல புதிய பதிப்புகளில் இவ்வார்த்தை விடப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, அவருடைய வார்த்தையில் ஒன்றும் கூட்டவும் முடியாது, ஒன்றும் குறைக்கவும் முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சோலா என்கிற பதம் ஆண்டவர் எதற்காக எழுதி வைத்திருக்கிறார் என்பதை சற்று நாம் கவனிப்போமானால், கவனிங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் சோலாவை போல் அறியப்படாத பல சம்பவங்கள் கடந்து வருகின்றன. வேதத்தை மேலோட்டமாக வாசித்து நாம் கடந்து போய்விடுகிறோம். உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது மேலோட்டமாக அதை வாசித்து நாம் கடந்து செல்லுகிறோம். ஆனால் கவனிங்கள், இந்த அடைப்புக்குறிக்குள்ளே இருப்பதை நாம் கவனித்து பார்ப்பது இல்லை. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சோலாவை போல் அறியப்படாத பல சம்பவங்கள் கடந்து வருகின்றன. வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு நீங்கள் விடை தெரியாமல் ஏன் என்று அநேகர் கலங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது அதிகமாய் நாம் அறியப்படுவது என்னவென்றால், இந்த சோலா என்கிற பதம் ஆண்டவர் எழுதி வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள இருந்திருக்க வேண்டும். இந்த சோலா என்பதை குறித்து 3 முக்கியமான காரியங்களை அதை நாம் பார்க்க போகிறோம். 3 முக்கியமான காரியங்கள் ஆண்டவர் அதை விளக்கி வைத்திருக்கிறார். கவனிப்போமா? சோலா என்றால் எழும்பி பாடு, கம்பீரமாய் பாடு என்பது அர்த்தம். அதனாலதான் நம்ம பாடல் பாடும் பொழுது உற்சாகத்தின் ஆவியினாலே ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். நம் பாடல் பாடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது அவர் நம் மத்தியில் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சோலா என்றால் எழும்பி பாடு, கம்பீரமாய் பாடு என்பது அர்த்தம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி கவனிங்கள், அந்த அடைக்கலமான தேவன், சேனைகளின் கர்த்தர்,
அவர் யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அநேகர் சில நேரங்களிலே நாம் மறந்து போகிறோம். அன்புக்குரியவர்களே, கவனிங்கள். இந்த சோலா என்றால் எழும்பி பாடு, கம்பீரமாய் பாடு. நமக்கு வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்து கம்பீர சத்தத்தோடு, உரத்த சத்தத்தோடு அவரை பாட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கவனிங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த உயர்ந்த அடைக்கலமான தேவத்தை பற்றி கொண்டிருக்கிற நீயும் நானும் அவரை ஆவியோடும் அவரை உண்மையோடு கூட நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கவனிங்கள். மெதுவாக சாதாரணமாக பாட இயலாது. அவரை பாடும் பொழுது, அந்த உயிர் உள்ள தெய்வத்தை பாடும் பொழுது, அந்த உயிர் உள்ள தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது, அந்த உயிர் உள்ள தெய்வத்தை ஒவ்வொரு வார்த்தை உணர்ந்து பாடும் பொழுது, அது கம்பீர சத்தத்தோடு ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து பலத்த கிரியை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். மெதுவாக சாதாரணமாக அவருடைய பாடல்கள் பாட இயலாது. அந்த பகுதியை நீங்கள் கர்த்தரை உயர்த்தி கம்பீரமாய் பாட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக சொல்லுகிறேன், சோலா என்ற பதத்திற்கு சுருதி மாற்றி பாடு என்ற அர்த்தம். முதல்ல சொன்னேன், சோலா என்பதற்கு கம்பீரமாய் பாடு என்று அர்த்தம். இரண்டாவதாக சோலா என்ற பதத்திற்கு சுருதி மாற்றி பாடு என்ற அர்த்தம். கவனிங்கள். ராத் தலைவனுக்கு சங்கீதம் இசைக்கும் பொழுது குறிப்பிட்ட இடத்தில் அவன் பாட்டு பாடுகிற மற்ற எல்லா சங்கீதங்களிடமும் சோலா என்று சொல்லுவான். உடனே அவர்கள் வேறு சுருதியில் உயர்த்தி பாடுவார்கள். சங்கீதம் 24ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் அந்த அதிகாரம் முழுவதுமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், சோலா என்பதற்கு கம்பீரமாய் பாடு என்ற அர்த்தம். இரண்டாவதாக சோலா என்ற பதத்திற்கு சுருதி மாற்றி பாடு என்ற அர்த்தம். ராத் தலைவனுக்கு சங்கீதம் இசைக்கும் பொழுது குறிப்பிட்ட இடத்தில் அவன் பாட்டு பாடுகிற மற்ற எல்லா சங்கீதக்காரர்களிடமும் சோலா என்று சொல்லுவான். உடனே அவர்கள் வேறே சுருதியை உயர்த்தி பாடுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்கள். அதற்கு தான் ஆண்டவர் இசை கருவிகளை நமக்கு வைத்திருக்கிறார். அதனாலதான் இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அவரை பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவரை பாடி துதிக்கிற அந்த அனுபவம் இருக்கு, அது மிக 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 அற்புதமான ஒரு அனுபவம். அதனாலதான் ஆண்டவர், கவனிங்கள், நம்ம பாடல் பாடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது பரலோகமும் பூமியும் இணைக்கிற ஒரு நேரம் தான் இந்த பாடல் துதி ஆராதனை. அப்பொழுதுதான் ஆண்டவர் இறங்கி வந்து பலத்த கிரியை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதை சற்று நாம் கவனித்து பார்க்க வேண்டுமானால் இந்த 24ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் தெளிவாய் நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த 24ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது, இதுவே அவரை தேடி விசுவாசித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி என்று சொல்லிவிட்டு உடனடியாக சோலா என்ற வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, கவனிங்கள். இந்த 24ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, இதுவே அவரை தேடி விசுவாசித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி என்று சொல்லிவிட்டு உடனடியாக சோலா என்ற வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் சுருதி மாற்றி, வாசல்களே உயருங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள் என்று சொல்லி பாடுவார்கள்.
எப்படிப்பட்ட அதிசயமான காரியம்! யோசித்து பாருங்கள் என் அன்பார்க்குரியவர்களே. இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பல பல கோணங்களிலே சிந்திக்க வைத்தார். ஒரு பாடல் பாடி அவரை துதிக்கிற அந்த அனுபவம் மிக மிக அற்புதமான ஒரு அனுபவம், மிக மிக அற்புதமான ஒரு அனுபவம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 24ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது இதுவே அவரை தேடி விசுவாசித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி என்று சொல்லிவிட்டு உடனடியாக சோலா என்ற வார்த்தை குறிப்பிட்டு இருக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் சுருதி மாற்றி சொல்லுவார்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். பார்த்தீங்களா? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள் என்று சொல்லி பாடுவார்கள். மூன்றாவதாக கவனிங்கள், சோலா என்பதற்கு சற்று நிறுத்து என்று அர்த்தம். ஒரு பாடல் பாடும் பொழுது எப்படியெல்லாம் பாட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு பாடல் பாடும் பொழுது எத்தனையோ காரியங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வேதத்திலே எப்படியெல்லாம் அவரை துதிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக கவனிங்கள், சோலா என்பதற்கு சற்று நிறுத்து என்பதாகும். சங்கீதக்காரன் பாடிக்கொண்டே வரும்போது சில வேளைகளில் உயர்த்துவார்கள், சில வேளைகளில் சுருதியை மாற்றுவார்கள், இன்னும் சில வேளைகளில் உயர்த்துவார்கள், சில நேரங்களில் நிறுத்தி இடைவெளி விட்டு மீண்டும் தொடங்குவார்கள். பார்த்தீங்களா? உதாரணம் 37ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்று சொல்லிவிட்டு கவனிங்கள், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு, கர்த்தருக்கு என்று சொல்லிவிட்டு காத்திரு என்று பதத்திற்கு முன் சற்று நிறுத்தி நாம் காத்திருப்பார்கள். அதன் பின்பு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் உயர்த்தி பாட சொல்லும் பொழுது உயர்த்தியும், சுருதியை மாற்ற சொல்லும் போது மாற்றியும், சற்று நிறுத்து பாடு என்று சொல்லும் பொழுது அதை நிறுத்தி பாடவும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்கள், பாடுகிறவருடைய கண்கள் காத்திருப்பதை போல, பாடுகிறவர்கள் கண்கள் எப்பவுமே கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கும். அந்த கர்த்தரையே நோக்கி பாடும் பொழுது ஒவ்வொரு உச்சரிப்பும், ஒவ்வொரு வார்த்தை உணர்ந்து அடி வயிற்றிலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தையை உணர்ந்து பாடும் பொழுது கவனிங்கள், கர்த்தர் இறங்கி வந்து அவர் சித்தத்தின்படி செய்ய நமக்கு எல்லாவற்றையும் அருளி செய்கிறவர் அவர். அதனாலதான் சங்கீதம் 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உயர்த்தி உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுக்கிறீர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அந்த சோலா என்கிற பதத்திற்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நான் பாடுறேன், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கடைசியா ஒரே ஒரு பல்லவி சேர்ந்து கைத்தட்டி சேர்ந்து பாடலாமா? அந்த சோலா என்கிற
ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அந்த பதத்திற்கு ஆண்டவர் வைத்திருந்த அந்த 3 காரியங்களை நாம் பார்த்தோம். இதை உணர்ந்து இதை மனதில் எண்ணி எந்தெந்த இடத்திலெல்லாம் ஏற்றி இறக்கி நிறுத்தி பாட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால ராகங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சேர்ந்து சேர்ந்து உணர்ந்து இந்த சத்தியத்தை கேட்ட பிறகும் இந்த நேரலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிற யாரா இருந்தாலும் சேர்ந்து நல்ல பாடல் சேர்ந்து கைத்தட்டி சேர்ந்து பாடலாமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீர நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீர நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆண்டவரே நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆண்டவரே இந்த கடைசி ஜெபம் ஹல்லேலூயா எங்க தேசத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்க தேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதிலே ஆண்டவரே இந்த நோயினால் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பிடிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தொட்டு சுகமாக்குவீராக ஆண்டவரே. எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே ஆண்டவரே ஒரு தைரியத்தையும் ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து உம்முடைய வேத வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதற்காய் உழைக்கிற ஆண்டவரே, அதற்காய் ஆண்டவரே எப்பா பிரயாசப்படுகிற, அதற்காக ஆண்டவரே இரவு பகல் என்று பாராமல் ஆண்டவரே உழைத்து 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 ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை வைத்து ராஜா நீங்க அவர்களை பலப்படுத்துவீராக. நீங்க அவர்களை தொட்டு ஆண்டவரே உற்சாகமான ஆவியினால் நிரப்புவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சீக்கிரம் ஆண்டவரே இந்த ஊரடங்கு முடிய வேண்டும் ஆண்டவரே. சீக்கிரத்திலே ஆண்டவரே சபைகள் திறக்கப்பட வேண்டும். சீக்கிரத்திலே ஆண்டவரே எங்க தேசத்தின் மேல் ஒரு பின்மாறி மழையை ஊற்றும்படி ஆண்டவரே இயேசு ராஜா நீர் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாவதில்லை ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதமான காரியங்களை நீர் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர். என்னோடு கூட இணைந்த ஒவ்வொருவருக்காக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்வாராக. ஆமென்.